டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளை என்கிற ஒரு புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வானை நீங்கள் எல்லோருமே தெரிந்திருப்பீர்கள். டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளைக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது. டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளை பத்மபூஷன் விருதை வாங்கி கொண்டு வெளியே வருகிற போது ஜனாதிபதி மாளிகைக்கு வெளியே அவருக்கு ஒரு பெரிய பிரஸ் மீட் நடந்தது. பிரஸ் மீட்ல எல்லாரும் ராஜரத்னம் பிள்ளையை கேட்கிறார்கள், இந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஜனாதிபதியிடம் பத்மபூஷன் விருதே பெற்ற இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது இல்லையா என்று நிருபர்கள் கேட்கிறார்கள். ராஜரத்னம் பிள்ளை கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் சொல்ற இல்லை என்று சொல்கிறார். எல்லா நிருபர்களும் ஷாக் ஆயிடுறான். ஒரு பத்மபூஷன் வாங்குகிற தகுதியே அந்த இடத்தையே நம்மளை நிராகரிக்கிறாரே. அவர் சொல்றாரு, தம்பி ஒரு நிமிஷம் இரு, நான் எப்பொழுதும் கல்யாண ஊர்வலங்களில் இதுவரையும் நாதஸ்வரம் வாசித்ததே இல்லை. மேடையில் உட்கார்ந்துதான், பட்டு பீதாம்பரம் போட்ட மேடையில் உட்கார்ந்துதான் நாதஸ்வரம் வாசித்திருக்கிறேன். நாதஸ்வரத்தை அவ்வளவு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். ஒரே ஒரு முறை தஞ்சாவூரில் நடந்த என்னுடைய நண்பனின் கல்யாணத்துக்கு அந்த பெண் அழைப்புக்கு நான் நாதஸ்வரம் வாசிக்க ஒத்துக்கொண்டேன். நான் தெருவில் பெண்ணு அந்த டிராக்டர்ல அலங்கரித்து உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பார்த்து நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டே போகிறேன். உங்களுக்கு தெரியும், ஒருவேளை நம்முடைய காலகட்டத்தில் அதெல்லாம் மறந்திருப்போம். அந்த காலத்தில் இந்த பெட்ரமார்க்ஸ் லைட் இருக்கும். இந்த பெண் ஊர்வலத்தில் பெரும்பாலும் குருவிக்காரர்கள் அந்த பெட்ரமார்க்ஸ் லைட்டை சுமந்து வருவார்கள். அவர்களுக்கான ஒரு நாள் கூலி அன்னைக்கு ராத்திரி மண்டபத்தில் நாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு 11 மணிக்கு மீந்து போகிற கொஞ்சம் சோறு போட்டு அவளை துரத்தி விடுவார்கள். அப்படி ஒரு குருவிக்காரர், ரொம்ப கான்சியஸா குருவிக்காரன் அப்படின்னு சொல்லல, குருவிக்காரர் ஒரு பெட்ரமார்க்ஸ் லைட்டை தலையில் வைத்துக்கொண்டு, லைட் கரெக்டா டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளையினுடைய முகத்தில் படுகிறதா என்று தெரிகிற மாதிரி இவர் கூடயே அவரும் நடந்து வருகிறார். அப்படியே நகர்ந்து வருகிறார்கள். இவர் உச்சஸ்தாயில் தன்னுடைய நாதஸ்வரத்தை வானுக்கு உயர்த்தி ஒரு உயர்ந்த ராகத்தை வாசிக்கிற போது குருவிக்காரர் அந்த இசையில் மயங்கி பெட்ரமார்க்ஸ் லைட்டை விட்டுட்டு ஷபாஷ் அப்படின்னு கை தட்டுகிறார். லைட் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. ராஜரத்னம் பிள்ளை ஜனாதிபதி மாளிகையில் நின்று நிருபர்களிடம் சொல்றாரு, அவன் தான் சார் என் பாட்டை கேட்டுட்டு, அவன் தான் என்னுடைய வாசிப்பை கேட்டுட்டு எனக்கு பட்டம் கொடுத்தவன். இந்த ஜனாதிபதிக்கு யாரோ 4 IAS ஆபீசர் சொல்லிக்கிறாங்க, பத்மபூஷன் யார் யாருக்கு கொடுக்கலாம், ராஜரத்னம் பிள்ளைக்கு போடுங்க. அவர் யாருங்க? அவர் நாதஸ்வரம் வாசிப்பாருங்க. ஜனாதிபதிக்கு நாதஸ்வரம்னா என்னன்னு தெரியாது, புல்லாங்குழல்னா என்னன்னு தெரியாது. அதனால அவர் கொடுத்துட்டாரு. எனக்கு அந்த குருவிகார் கொடுத்தாருல, அவர் ஏற்கனவே எனக்கு பத்மபூஷன் கொடுத்துட்டாரு. ஜனாதிபதி கொடுக்கறது இது 2வது. இதுல எனக்கு பெரிய விருப்பமே இல்லை. மிகப்பெரிய கலைஞர்கள், இந்த பொன்வண்ணன் சாருக்கு தெரியும், மிகப்பெரிய கலைஞர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கிற பட்டு பீதாம்பரம், பதவி, அதிகாரம், இதை எல்லாவற்றையும் துச்சமாக மதிக்கிறார்கள். ஒரு ரைட்டர் அல்லது ஒரு இசைக்கலைஞன் என்பவன் அவன் ஒரு உச்சத்தில் இருப்பான். ஒரு தடவை ஜனாதிபதி வெங்கட்ராமனை அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் இவருக்கு, சந்திரபாபு. பாபுவோட பெரிய ரசிகர் வெங்கட்ராமன். பாபு டெல்லிக்கு ஏதோ ஒரு ஷூட்டிங் போய்க்கிறார். உங்களை ஜனாதிபதி மாளிகையில விருந்துக்கு கூப்பிட்டுக்கிறாரு. பாபு அவர் வீட்டுக்கு போய் எதிரில் சோஃபாவில் உட்கார, சுத்தி புரோட்டோகால் பிரகாரம் ராணுவ பாதுகாப்பு இருக்கிறது ஜனாதிபதி. இவர் உட்காந்து உடனே ரொம்ப கேஷுவலா ஜனாதிபதி சொல்றாரு, நான் உங்களுக்கு பெரிய ரசிகன், ஒரு பாட்டு பாடுங்க பாபுன்னு சொல்றாரு. நான் ஒரு முட்டாளுங்க பாட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. பாடுங்க. அவரு நான் ஒரு முட்டாளுங்கன்னு பாடுறாரு. பாடின உடனே ஜனாதிபதி கண்ணை மூடி அந்த ராகத்துக்கு தன்னோட தொடையில தட்டி மியூசிக் போடுறாரு. மியூசிக் போட்ட அடுத்த செகண்டு சந்திரபாபு தான் சோஃபாலேருந்து குரங்கு மாதிரி எகிரி ஜனாதிபதி மடியில் போய் உட்காந்துக்கிறார். உட்கார்ந்த உடனே இந்த AK-47 வச்சுன்னு நிற்கிறான்ல, அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த புரோட்டோகாலை எப்படா மீறுறது, இவர் எப்படி இறக்குறது, இல்லை சுடுறது, ஒண்ணுமே புரியல. எல்லாரும் அப்படியே திகச்சு நிற்கும் போது சந்திரபாபு அடுத்த இடத்துக்கு போறாரு. ஜனாதிபதி வெங்கட்ராமனுடைய கன்னத்தை தட்டுறாரு. ஜனாதிபதி அவர் தட்டிடே, நீ பெரிய ரசிகன்டா அப்படின்றாரு. அப்போ ஒரு ரைட்டு, ஒரு கலைஞன் மற்ற எல்லாத்தையும் அந்த செகண்ட்ல நிராகரிக்கிறான். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கலா அனுபவம் தேவைப்படுகிறது.